உங்களை உண்மையாக ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இப்போ நீங்கள் ஓடிட்டு இருக்க வாழ்க்கைலாம் கண்டிப்பாக உங்களுக்காக நீங்கள் ஓடிட்டு இருக்க வாழ்க்கையா, இல்லை மற்றவங்க என்ன நினைப்பான்னு சொல்லி பயந்து ஓடிட்டு இருக்கீங்களா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே கண்டிப்பாக உங்கள் லைஃப்பு மாறும். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனித்தேன். நம்ம லைஃப்பில் நிறைய முடிவுகளை நம்ம கண்டிப்பாக எடுக்கவே மாட்டோம். மற்றவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன நினைப்பான், அவன் என்ன கேட்பான் அப்படின்னு தான் நிறைய முடிவுகளை நம்ம எடுக்கிறோம். ஒரு வேலை செய்யணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்கும், என்ன சிரிப்பாங்கன்னு சொல்லி விட்டுடுவோம். ஒருத்தவங்களை நமக்கு ரொம்பவே பிடிச்சி போகும், நம்ம இப்படி சொல்லணும்னு போகும்போது ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தை நம்ம சொல்லாமையே போயிடுவோம். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஐயோ பிஸ்னஸ் நம்ம தோத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்காமலே போயிடும். ஆனால் ஒரே ஒரு உண்மையை மட்டும் நான் சொல்லட்டுமா? இந்த உலகம் நீ ஜெயித்தாலும் பேசும், நீ தோத்தாலும் பேசும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், மற்றவங்களுக்காக வாழ்கிறத விட உனக்காக வாழ்ந்து பழகு, அப்போ புரியும். நம்ம வாழ்க்கையே ரொம்பவே சின்னதுங்க. எல்லாரையும் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம போக தான் போகிறோம். அந்த நாள் வரும்போது மற்றவங்களுக்காக என் கனவை தொலைச்சிட்டேன்டா அப்படின்னு வருத்தப்படவே கூடாது. நம்ம மனசு சொன்ன மாதிரி நம்ம வாழ்ந்துட்டோம்டா அப்படின்னு ஒரு திருப்தி இருந்தால் போதும். அதனால் இன்னிலிருந்து யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்காத. யாரோட அப்ரூவலுக்காகவும் நீ காத்திருக்கணும் அவசியமே இல்லை. ஏன்னா உன்னோட மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அது மட்டுமே நீ பண்ணு, அது போதும். பிகாஸ் இது உன்னோட லைஃபு, மற்றவங்க லைஃப் இல்லை.